ஷாம் நாட்டிற்கு சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து ஷாம் நாட்டிற்கு குறைஷியர்களுடைய ஒரு வியாபார குழுவோடு வியாபார விஷயமாக செல்லக்கூடிய அந்த நேரம் சென்று வியாபாரத்தை முடித்துவிட்டு மீண்டும் மக்காவிற்கு திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு விதமான வியாதி ஏற்பட்டு தன்னுடைய 25வது வயது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். கிபி 570ஆம் ஆண்டு பிறந்தது 545 25 ஆண்டுகள். அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 25 வயது. வரலாற்று ஆசிரியர்கள் இப்னு சஅத் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாத கருவாக இருந்த நேரம், ஒரு அறிவிப்பின்படி 6 மாத கருவாக இருந்த நேரம், மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாகவே சையதனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் நாட்டிற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் வஃபாத் ஆகினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். உண்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்பாக சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்ட அந்த பஷாரத் ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன சுப செய்தி, அது ரபியுல் அவ்வல் மாதம் பேசுவதற்கு பொருத்தமான தலைப்பு. எனவே நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. அப்படி ஒவ்வொரு பஷாரத்து சுப செய்திகளுக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தன்னுடைய தாயாரினுடைய வளர்ப்பிலே வளர்கிறார்கள். 6 வருடங்கள் கழிகிறது. ஒரு நாள் சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய அருமை மகனை அழைக்கிறார்கள். அழைத்து, நாம் உங்களுடைய தந்தையினுடைய கபரை சென்று பார்க்க வேண்டும், அதுவரை சென்று பார்க்கவில்லை. வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், எப்பொழுது சையதனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் நாட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அடக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகு சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவரினுடைய கபரை தரிசிக்க செல்லவில்லை. 6 ஆண்டுகள் கழிகிறது. ஒரு நாள் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது பாலகர். அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய தந்தையினுடைய கபரை நான் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் தன்னுடைய மாமனாராக இருக்கக்கூடிய சையதனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். அதே நேரம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு பணிப்பெண் இருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் சேர்ந்து சையதனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அவர்களுடைய வீட்டிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்த பணிப்பெண், இப்படி 4 பேர்களும் சேர்ந்து சையதனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக செல்கிறார்கள். வரலாறு நீண்டது, நான் சுருக்கிக் கொள்கிறேன். அப்படி ஜியாரத் செய்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். அபுவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வரக்கூடிய அந்த சமயம் சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கடுமையான வியாதியிலே பாதிக்கப்படுகிறார்கள். சையதனா உம்மு ஸமாஅ பின்த் அபீ ரஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய தாயார் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே நாங்களும் அங்கே இருந்தோம். சையதனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணம் படுக்கையிலே இருக்கிறார்கள். தன்னுடைய அருமை மகனார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது பாலகர், அவர்களை பக்கத்திலே அழைத்து அமர வைக்கிறார்கள். அமர வைத்து ஒரு நீண்ட கவியை படிக்கிறார்கள். பாரக ஃபீகல்லாஹு மின் குலாமி யதுல்லதி ஃபீ ஹௌமத்தில் ஹமாமி நஜா பிஹௌலில் மலிகில் அல்லாமி ஃபூதிய கதா தர்பி பிஸ்ஸஹாமி. நீண்ட கவி. அந்த அதனுடைய அர்த்தத்தை மாற்றம் நான் இங்கே சொல்கிறேன். என்னுடைய அருமையான குழந்தையை, அருமையான மாணவரே, முதல்வரே, அல்லாஹ் தங்கள் கருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவருடைய தாயார் துஆ செய்கிறார்கள். நீங்கள் யார் தெரியுமா? ஒரு பெரும் பாக்கியமிக்க பரம்பரையிலே வந்தவர்கள், ஒரு பெரும் தலைவர்களிலும் சிறப்பான கூட்டத்திலே இருப்பவர்களுடைய முதல்வராக நீங்கள் இருக்கிறீர்கள். கொடையும் தயார மனப்பான்மையும் கொண்ட கிருபையான நாயனுடைய உதவியால் எவர் வெற்றி பெற்றவரோ அவர் வாழ்நாளை பாதுகாக்க சுபுஹ் நேர போட்டியில் சீட்டு போடப்பட்டார். யாரை குறித்து? தன்னுடைய கணவரை குறித்து சொல்கிறார்கள். அது வரலாற்று நீண்டது. அது என்ன செய்தி என்பது வேறு செய்தி. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தாயார், அவருடைய தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறுத்து பழிவதற்காக அப்துல் முத்தலிப் செல்கிறார்கள்.
காபாவை கட்டக்கூடிய அந்த நேரம் நேர்ச்சி செய்கிறார்கள். அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பிள்ளைகளை ஒருவரை பலியிடுவேன் என்று நேர்ச்சி செய்கிறார்கள். காபா கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக சீட்டு முடிவு போடுகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளினுடைய பெயர்களை எழுதி அதில் எடுக்கும் பொழுது செய்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர் வருகிறது. எனவே அறுத்து பலியிடுவதற்கு அழைத்து செல்லும் பொழுது மற்ற சகோதரர்கள் தான் தடுக்கிறார்கள். இவர்களை நீங்கள் அழைக்கக்கூடாது, பலியிடக்கூடாது. இப்ப என்ன செய்வது? ஆலோசனை சொல்லப்பட்டது. ஒரு பேப்பரிலே அப்துல்லா என்று எழுதுங்கள், இன்னொரு பேப்பரிலே 10 ஒட்டகம் என்று எழுதுங்கள், சீட்டு குலுக்கி போடுங்கள். எடுக்கப்படுகிறது. அப்துல்லா பெயர் வருகிறது. இப்ப என்ன செய்வது? மீண்டும் இன்னொரு பேப்பரிலே அப்துல்லா பெயர் எழுதுங்கள், இன்னொரு பேப்பரை 20 ஒட்டகம் என்று எழுதுங்கள், சீட்டு குலுக்கி போடப்படுகிறது. இப்பொழுதும் செய்த அப்துல்லா அவர்கள் பேர் வருகிறது. இப்போ அங்கு இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொன்னார்களா, 10 அதிகரித்துக் கொண்டே நாம் செல்லுவோம். எப்பொழுது ஒட்டகத்தினுடைய அந்த சீட்டு வருகிறதோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் அங்கு இருக்கிறது, அல்லாஹ் அதை நாடிவிட்டான் என்று நாம் தீர்மானித்துக் கொள்வோம். எனவே அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் எழுதப்பட்ட சீட்டு வரும் வரை நாம் 10 அதிகரித்துக் கொண்டே இருப்போம் என்று 10 எழுதி போடுகிறார்கள். கிட்டத்தட்ட 9 தடவை 90 ஒட்டகம் ஒரு பேப்பரில் எழுதப்படுகிறது. இன்னொரு பேப்பரில் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சீட்டு குலுக்கி போடப்படுகிறது. எடுக்கிறார்கள். அப்துல்லாவின் பேர் வருகிறது. இப்பொழுது கடைசியாக 100 ஒட்டகம் ஒரு பேப்பரில் எழுதப்படுகிறது. இப்பொழுதுதான் 100 ஒட்டகம் எழுதப்பட்ட அந்த பெயர் வருகிறது. அதற்கு பிறகு 100 ஒட்டகம் குர்பானி கொடுக்கப்பட்டது, அறுத்து பலியிடப்பட்டது என்று வரலாறு. அருமையானவர்களே, செய்தத்தின் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தி சொல்கிறார்கள். சுபஹ் நேர போட்டியில் சீட்டு போடப்பட்டார். அவருக்கு பகரமாக அழகிய வம்சத்திலே 100 ஒட்டகைகள் முன்வைக்கப்பட்டன. அடுத்து சொல்கிறார்கள், என் அருமை கண்ணே மணியே, எனது கனவில் காட்டப்பட்டது அனைத்தும் உண்மையாகின. என்ன காட்டப்பட்டது? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நபிமார்களும் வந்து பஷாரத்து சொன்னார்கள். அது நீண்ட செய்தி. ஆக எனக்கு கனவில என்ன உணர்த்தப்பட்டதோ அத்தனையும் உண்மையாகின. அடுத்து ஆமினா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என் அன்பு மழலையே, நீங்கள் உலக சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட இருக்கிறீர்கள். எப்பொழுது? 6 மாதம், அதாவது 6 வயது பாலகராக இருக்கும் பொழுது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் எழுத வேண்டும். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெற்றோர்கள் காஃபிர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இன்னைக்கு வஹாபிகளும் சரி, தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்களும் சரி, நாம் கூசாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் முஸ்லிம்கள் இணை வைப்பவர்களாக இருந்தார்கள், நரகவாசிகள் என்று நாம் கூசாமல் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரபியானவர்களே, 6 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பஷாரத், என் அருமை குழந்தையே, நீங்கள் உலக சமுதாயம் அனைவருக்கும் நபியாக அனுப்பப்பட இருக்கிறீர்கள். எப்படி தெரியும்? யாரால் சொல்ல முடியும்? கராமத் என்பது யாருக்கு வெளிப்படும்? ஒரு இறைநேசருக்கு வெளிப்படும். என்றோ நடக்கக்கூடிய செய்தியை முன்னால் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? ஒரு இறைநேசருக்காக இருக்க வேண்டும். செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா ஒரு இறைநேச செல்வி, குர்ஆனினுடைய புனிதமான அந்த நூலை சுமந்தவர்கள் அல்லவா? ரபியானவர்களே, நான் அடுத்தடுத்த தகவல்கள் வரும் பொழுது அதற்குண்டான செய்திகளை பதிவு செய்கிறேன். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னும் ஹலால் ஹராம் எது என்பதை புரிந்து காட்டும் ஒருவராகவும் நீங்கள் அனுப்பப்பட இருக்கிறீர்கள். என் அருமையான குழந்தையே, எந்த மார்க்கத்தில் உங்கள் மூதாதையர்களான சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களை சிலை வணங்குவதில் இருந்தும் சிலை வணக்கம் செய்பவர்களுடைய சகவாசத்தில் இருந்தும் பாதுகாப்பானாக துஆ செய்கிறார்கள். அடுத்து துஆ செய்ய அந்த கவியை படித்துவிட்டு சில செய்திகள் சொல்லிவிட்டு சில வார்த்தைகளோடு முடிக்கிறார்கள். என் அருமையான குழந்தையே, எல்லா உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், புதிதாக உருவாக்கப்பட்டவைகளும் முடிந்துவிடும், நாமும் மரணிக்கப்படுவாள். இருந்தாலும் ஒரு பரிசுத்தமான மகத்தான நற்குணங்களுடைய ஒரு குழந்தையை நான் விட்டு செல்வதனால் உலகம் உள்ளளவும் நான் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பேன் என்கிறார்கள். உங்களை நான் விட்டு செல்கிறேன் அருமையான குழந்தையே, உங்களை விட்டு செல்வதனால் நீங்கள் யார்? பரிசுத்தமானவர்கள், நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள், எல்லா குணங்களும் உங்களுக்கு அடங்கியிருக்கிறது. 6 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய நேரம் சொல்லக்கூடிய வார்த்தை. எனவே உங்களை நான் விட்டு செல்வதனால்
கியாமத்து நாள் வரை நான் புகழப்பட்டுக் கொண்டே ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னவர்கள் அப்படியே கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு வயது 20 என்று வரலாற்று ஆசிரியர் என்கிறார்கள். சையதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நேரம் கிபி 577. அவர்கள் பிறந்தது கிபி 557. 20வது வயதிலே இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். அவர்களை அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டது என்பது வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை தலாமில் நுபுவா என்ற கிதாபிலே அல்லாமா பைஹக்கி எழுதுகிறார்கள். இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்கிறார்கள், ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிய அந்த நேரம், அந்த வஃபாத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் எல்லோரும் அழுது விட்டோம். அது மாத்திரமல்ல, ஒரு விதமான அழுகை சப்தம், ஒரு பிரம்மாண்டமான சப்தத்தை நாங்கள் கேட்டோம். அது யாருடைய சத்தம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜின்கள் கூட்டம் அழுது கொண்டிருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று செய்தி தலாமில் நுபுவாவிலே எழுதி காட்டுகிறார்கள். உண்மையானவர்களே, இது அவருடைய வரலாறு. இப்பொழுது நான் அடுத்த தகவலுக்குள் வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான தந்தையாரும் அவர்களுடைய தாயாரும் சத்திய தீனுல் இஸ்லாத்தில் தான் நிலைத்திருந்தார்கள். அவர்கள் ஏகத்துவ கோட்பாட்டிலேயே கடைசி வரை இருந்தார்கள். ஈமானில் தான் அவர்கள் மரணித்தார்கள். சிலை வணக்கத்தின் பக்கமே அவர்கள் செல்லவில்லை. சிலை வணக்கம் செய்பவர்களுடைய சகவாசத்திலும் ஈடுபடவில்லை என்று குர்ஆனும் ஹதீஸும் தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொண்டே வருகிறது. இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட நாக்கூசாமல் சொல்லுவார்கள். முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்களாக இருந்தார்கள். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள். நமது மீது அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படி சொல்வதற்கு நாம் வருகிறதோ தெரியவில்லை. உண்மையானவர்களே, அப்படி சொன்னால் என்னென்ன நிலைகளெல்லாம் ஏற்படும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். நான் அதற்குண்டான நேரம் இருக்கும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த செய்திகளை பதிவு செய்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக்கொண்டே வருவான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு புனிதம் நிறைந்த கஅபாவை கட்டுகிறார்கள். அப்படி கட்டி முடித்த அந்த நேரம் ஒரு துஆ செய்கிறார்கள். குர்ஆன் சொல்லும், இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, ரஹ்மானே இந்த நகரத்தை அச்சமற்ற நகரமாக ஆக்குவாயாக. ஹாதல் பலத ஆமினா, இந்த மக்காவை அச்சமற்ற நகரமாக ஆக்குவாயாக. இந்த பயமும் இருக்கக்கூடாது இந்த நகரத்திற்குள். பிறகு ஒரு துஆ செய்கிறார்கள். அந்த துஆவுடைய தொடர், வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், ரஹ்மானே வஜ்னுபுனி என்னை பாதுகாப்பாயாக, தடுப்பாயாக, வ பனிய இன்னும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக, அன் நஅபுதல் அஸ்னாம் சிலைகளை வணங்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். உண்மையானவர்களே, இந்த துஆவை வைத்து நாம் பார்க்கும் பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு கூட்டம் இரண்டு பிரிவாக இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தாய்க்கு உண்மையாகும். இல்லைன்னா நாய்க்கு பொய்யாகிவிடும். அல்லாஹ் ஆயத்திலே சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஆக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஆரம்பித்து சையதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரை யாருமே முஷ்ரிக்குகள் அல்ல, சிலை வணங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அனைவர்களும் சத்திய தீனுல் இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் என்பதை இந்த ஆயத்து சொல்லுகிறது. அடுத்து அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லுவான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் துஆ கேட்கிறார்கள். வஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ அக்பிஹி லஅல்லஹும் யர்ஜிஊன், இறைவா ஒரு நிலையான வார்த்தையை எனக்கு தருவாயாக, எனக்கு ஒரு நிலையான வார்த்தையை ஆக்குவாயாக. ஃபீ அக்பிஹி இன்னும் எனக்கு பின்னால் வரக்கூடிய என் பிச்சலத்திற்கும் அந்த வார்த்தையை தருவாயாக. சையதுனா கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொல்லும் பொழுது தஃசீர் குர்துபில் எழுதுவார்கள், கால அந்த கலிமா என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ தௌஹீத், ஏகத்துவத்தினுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறைவா எனக்கு ஒரு நிலையான வார்த்தையை ஆக்குவாயாக, எனக்கு பிறகு என் பிச்சைகளுக்கும் அந்த வார்த்தையை ஆக்குவாயாக, நிலையான வார்த்தையாக ஆக்குவாயாக. இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன் உண்மையான முஃமின்.
பெருமக்கள் எழுதுவார்கள். சரினா கதாதா போன்றவர்கள் எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துஆவை கேட்டார்களோ அதற்கு பிறகு அவர்களுடைய பிச்சரத்திலே வரக்கூடிய ஒரு கூட்டம் கடைசி வரை சத்திய தீனுல் இஸ்லாத்திலே ஏகத்துவ கொள்கையிலேயே அகீதாவிலேயே இருப்பார்கள். அதாவது சத்திய தீனுல் இஸ்லாத்திலேயே தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ நிலைப்பாட்டிலேயே கோட்பாட்டிலேயே கடைசி வரை இருப்பார்கள். மாத்திரமல்ல லா யஸாலு மின் அக்திஹி மா யஅபுதுல்லாஹ இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சரம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரை அல்ல, கியாமத் நாள் வரை அவர்கள் சத்திய தீனுல் இஸ்லாத்திலேயே இருப்பார்கள். காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இப்படி ஒவ்வொரு செய்தியாங்க இன்னும் சொல்கிறார்கள். அவர்கள் சிலை வணக்கத்தை விட்டும் தவிர்த்தவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறான். சத்திய தீனுல் இஸ்லாத்திலேயே இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு இடத்திலே. மாத்திரமல்ல அவர்கள் அனைவர்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் அந்த வார்த்தையெல்லாம் உடைத்துவிட்டு சொல்கிறான் அவர்கள் தொழுகையாளர்கள் என்று. எப்படி செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை ஆக்குவாயாக, முகீமஸ் ஸலாத்தி, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நிலைநாட்டக்கூடியவர்களாக, வமின் துர்ரியதி, என்னுடைய பிச்சர்களையும் ஆக்குவாயாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா என்னுடைய துஆவை கபூல் செய்வாயாக. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதக்கூடிய அந்த விளக்கத்தை தஃசீர் நஸபில் எழுதி காட்டுவார்கள். லா யஸாலு மின் வலதி இப்ராஹீம நாஸுன் அலல் ஃபித்ரத்தி இலா யௌமில் கியாமா. செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது இந்த துஆவை கேட்டார்களோ, என்னையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக, எனது பிச்சரங்களாக இருக்கக்கூடிய அந்த வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்குவாயாக என்று எப்பொழுது கேட்டார்களோ அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். அதற்கு பிறகு அவர்களுடைய பிச்சரங்களிலே வரக்கூடிய ஒவ்வொருவர்களும் செய்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரை அனைவரும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய விளக்கம் அஸ்ராரு தன்சீலில் எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், நாயகமே அல்லதி யராக ஹீன தகூம், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் வணங்கக்கூடிய அந்த நேரம் எப்படி இறைவனை வணங்குகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். வதகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், இன்னும் உங்களை புரட்டிக்கொண்டே வந்ததையும் அல்லாஹ் பார்க்கிறான். யார் மூலமாக? சஜதா செய்யக்கூடியவர்களிலே உங்களுடைய நூரை புரட்டிக்கொண்டே வந்ததையும் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் வணங்குவதையும் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய அந்த நூரே முஹம்மதியா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே தொடங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை வழியாக செய்தனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வரை வந்த அந்த விதத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதற்கு அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னஹு கான யன்தகிலு நூரஹு மின் சாஜிதின் இலா சாஜிதின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நூரே முஹம்மதியா செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்து சாஜிதின் இலா சாஜிதின், மின் சாஜிதின் இலா சாஜிதின், சஜதா செய்பவர்களில் இருந்து சஜதா செய்பவர்களின் பக்கம் அப்படியே புரண்டு கொண்டே நகர்ந்து கொண்டே வந்தது. கடைசியிலே செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிலே வந்து முடித்தது என்று ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள். நாம் படிக்கிறோமே, மஸால நூரு முஹம்மதின் முதனக்கிலா ஃபித் தையீபீன த்தாஹிரீன பில் உலா தாலி அப்துல்லாஹி ஜாஅ முஃபஹரா வ பிவஜ்ஹி ஆமினத்தின் பதா முத்தஹல்லிலா. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த தூய்மையாக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான அந்த நூரே முஹம்மதியா அது செய்தனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறது. கடைசியாக செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ பிவஜ்ஹி ஆமினத்தின் பதா முத்தஹல்லிலா, அவருடைய முகத்திலே இறங்கக்கூடிய அந்த நேரம் வரை ஃபித் தையீபீன தாஹிரீன தபில் உலா, உயர்வான அந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள்
கண்ணியம் நிறைந்தவர்கள், பாக்கியமானவர்கள், மகத்துவமானவர்களினுடைய அவர்கள் உள்புறத்திலும் அவர்கள் உள்ரங்கத்திலும் பரிசுத்தமானவர்கள், வெளிரங்கத்திலும் பரிசுத்தமானவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியமானவர்களின் வழியாக நகர்ந்து கொண்டே வந்து செய்தனா அப்துல்லா அவர்கள் மூலமாக செய்தத்தின ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்திலே இறங்கியிருந்து சுப்ஹானல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து அந்த நூறு முஹம்மதியா வருகிறது. ஆனால் பல இடங்களில் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்புபடுத்தி அல்லாஹ் சொல்வதினால் வரலாற்று ஆசிரியர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தொடரில் இருந்து கொண்டு வருகிறார்கள். தபகாத் இப்னு சஅத் போன்ற கிதாபுகள் எழுதுகிறார்கள். நான் அந்த சில்சிலா தொடரை இங்கே நான் வரட்டத்திற்காக சொல்கிறேன். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகனார் தைத்தார், அவர்களுடைய மகனார் ஆராம், எண்ணிக்கொண்டே வாருங்கள். இந்த சில்சிலா பாக்கியம் நிறைந்த சில்சிலாவை சொல்லுவதும் கேட்பதும் கூட பரக்கத். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சில்சிலா தொடர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை சொல்கிறது. அதை சொல்வதற்கு கூட நமக்கு பாக்கியம் பரக்கத் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. துணையாளர்களே, செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 63வது தலைமுறையிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தலைமுறை என்று சொன்னால் 62வது தலைமுறையில் செய்தனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். அவர்களுடைய மகனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது தலைமுறை. இன்னொரு விஷயம், செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த சில்சிலா தொடரும் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சென்றடையும். நான் அந்த தகவல் விவரங்கள் தருகிறேன். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனார் தைத்தார், அவருடைய மகனார் அராம், அவருடைய மகனார் அல்லாஹ், அவருடைய மகனார் மஜி, அவர்களுடைய மகனார் சமி. அப்படியே வருகிறது. ஷப்ஜா, நாஸ், முபஸிர், ஐஹாம், அஃப்னான், ஐசிர், தைஷான், ஐம், அர்அவா, யல்ஹன், யஹ்ஜன், யஸ்பி, சன்பர், ஹம்தான், துஆ, உபை, அபுதர், ஐம், மாதி, நாஷ், ஜா, தாபிக், யதுலாக், ஃபல்தாஸ், ஹஜா, நாஷித், அவ்வா, உபை, கிம்பாஸ், ஃபௌஸ், அவுஸ், சலாமான், ஹமைசா, உதர், அத்னான். இவரை வருகிறது அத்னான். அதற்கு பிறகு இந்த அத்னானை பெருமக்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சங்கை தொடர் அத்னான் என்று சொல்லக்கூடிய வரை தெரிந்திருப்பது ஒவ்வொரு மனிதனும் கடமை என்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தலைமுறை சொல்லுவோம், அப்துல் முத்தலிப், அப்துல் மனாஃப், ஹாஷிம், அப்படி குறிப்பிட்ட ஒரு 6 தலைமுறை சொல்கிறோம். அத்னான் வரை தெரிந்திருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சூஃபியாக்கள் இமாம்கள் சொல்வார்கள். அதனால் அவருடைய மகனார் மஅத், நிசார், முதர், இலியாஸ், முத்கா, ஹுசைமா, கினானா, நபர், மாலிக். இவர்களுடைய தன் மகனார் ஃபிஹல். இந்த ஃபிஹல் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் குறைஷி என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் மூலமாகத்தான் அந்த குறைஷி வம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் குறைஷி குலத்தில் வந்தவர்கள். அப்போ ஃபிஹல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு தான், அவர்களுக்கு தான் குறைஷி என்று அழைக்கப்பட்டது. அவர்களில் இருந்து தான் அந்த குறைஷி வம்சமே தோன்றுகிறது. அப்ப அவர்களுடைய மகனார் காலிப், அவர்களுடைய மகனார் உபை, அவர்களுடைய மகனார் கஅப், அவர்களுடைய மகனார் முர்ரா, அவர்களுடைய மகனார் கிலாப், அவர்களுடைய மகனார் குசை, அவர்களுடைய மகனார் அப்துல் மனாஃப், அவர்களுடைய மகனார் ஹாஷிம், அவர்களுடைய மகனார் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய மகனார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்து 63வது தலைமுறையிலே தபகாத் இப்னு சஅதிலே வரலாற்று இப்னு சஅத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கொண்டு வருகிறார். அதை கொண்டு வருகிறேன். அதை சொன்னால் முழுவதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தொடர்ந்து அந்த சில்சிலா தொடர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே தொடர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக 63வது தலைமுறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த வந்த அத்துணை மனிதர்களும் சத்திய தீனுல் இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் என்பதை குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. சரி, இப்போ அப்துல் மனாஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாண்டனார், அப்படி உப்பாண்டனார் வரக்கூடிய அவர்கள் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சங்கிலி தொடர் அப்படியே வருகிறது. வந்து அப்துல் மனாஃபிலே 2ஆக பிரிக்கிறது. ஒன்றே ஹாஷிம், இன்னொன்று வஹப். அப்துல் மனாஃபினுடைய 2 பிள்ளைகள், ஒன்று ஹாஷிம், இன்னொன்று வஹப். வஹபினுடைய மகனாக இருக்கக்கூடியவர்கள் செய்தத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதாவது அப்துல் மனாஃபினுடைய மகன் பிள்ளை பேத்தி. செய்தனா அப்துல் மனாஃபினுடைய மகனாக இருக்கக்கூடியவர்கள் ஹாஷிம். இன்னொன்று இப்படி பெறுகிறது. ஹாஷிமுடைய ஒரு மகனாக இருக்கக்கூடியவர்கள் அப்துல் முத்தலிப். அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடியவர்கள் தான் செய்தனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி பார்க்கும் பொழுது அப்துல் மனாஃப், செய்தனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவர்களுடைய தந்தை ஹாஷிம், அவருடைய தந்தை அப்துல் மனாஃப். அப்படி பார்க்கும் பொழுது கூட்டி வாங்கிச்ச விட்டப்பாவாக வருகிறார்கள். அதே சமயம் ஆமினா
யார்? வஹப் அவர்களுடைய தந்தையார் அப்துல் மனாஃப். அப்ப ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அப்துல் மனாஃப் வாட்ச் அவுட் அப்பா, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அப்துல் மனாஃப் கூடி வாட்ச் அவுட் அப்பா. அப்துல் மனாஃப் வரை அப்படியே சில்சிலாவில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாராக முப்பாட்டனாராக இருக்கக்கூடிய அப்துல் மனாஃப் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சில்சிலா அப்படியே வந்து அப்துல் மனாஃபிலே இரண்டாக பிரிகிறது. ஒன்று வஹப், இன்னொன்று ஹாஷிம். ஹாஷிமுடைய மகனார் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய மகனார் அப்துல்லா. வஹபுடைய மகனார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதான் சில்சிலா தொடர். ஆக அப்படி பார்க்கும் பொழுது சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த பாரம்பரியமும் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த பரிசுத்தமான பாரம்பரியமும் நேராக சையதுனா அப்துல் மனாஃப் வழியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்றடைகிறது என்று வரலாற்று ஆசிரியர் இப்னு சஅத் பதிவு செய்கிறார்கள். சரியான பெருமக்களே, இதெல்லாம் ஹதீஸினுடைய வார்த்தைகள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் பரிசுத்தமான சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட சத்திய தீனுல் இஸ்லாத்திலே வந்த பாரம்பரியத்திலே வந்த மூதாதையர்களுடைய உச்சிலத்திலே வந்திருக்கிறேன் என்று ஹதீஸ் மூலமாக பல சந்தர்ப்பங்களில் சொல்லி காட்டுவார்கள். ஒரு சில செய்திகளை மட்டும் பதிவு செய்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லக்கூடிய செய்தி சியர் அஅலாம் இப்ராஹிம் எழுதுவார்கள், தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவாக இருக்கிறேன். என்ன துஆ? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இறைவா என் பிச்சரத்திலிருந்து ஒரு நபியை நீ ஆக்குவாயாக, ஒரு நபியை அனுப்புவாயாக என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு அந்த பிச்சரத்திலே யாருமே நபியாக வரவில்லை. அந்த நபியாக அந்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவுக்கு தகுதியான நபியாக வந்தவர்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சரத்திலே வந்த ஒரே ஒரு நபி சையதுனா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் சொன்னார்கள், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவாக இருக்கிறேன். வபுஷ்ரா ஈசா, இன்னும் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பஷாரத்தாக இருக்கிறேன். இன்ஜில் வேதத்திலே சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட இன்ஜில் வேதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அஹ்மத் என்று சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வானே, வமுபஷ்ஷிரன் பி ரசூலின் யஅதி என்கிறேன் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், وَرَأَتْ أُمِّي حِينَ حَمَلَتْ بِي كَأَنَّ نُورًا خَرَجَ مِنْهَا أَضَاءَتْ لَهُمْ قُصُورُ كِسْرَى مِنْ أَرْضِ الشَّامِ. இன்னும் என்னுடைய தாயார் சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னை சுமந்திருக்கக்கூடிய அந்த நேரம் كَأَنَّ نُورًا أَخْرَجَ مِنْهَا أَضَاءَتْ لَهُمْ, அவர்களின் வெளியாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம், ஒரு நூறானியத்து வெளியானது. அந்த நூறிலே குசூர் குஸ்ராமின் அர்தி ஷாம், ஷாம் நாட்டினுடைய அதாவது அந்த கோட்டைகளை எல்லாம் என்னுடைய தாயார் பார்த்தார்களே, அதனுடைய வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன். ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்று அந்த பொய் மூலமாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டது என்று சொல்வார்கள். ஆக மூன்று, ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவாக, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பஷாரத்தாக, இன்னும் என் தாயார் பார்த்த அந்த நூறினுடைய வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன செய்தி சியர் அஅலாம் நுபலாவில் எழுதுகிறார்கள். சரி, அடுத்து இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தி பதிவு செய்கிறார்கள். ஸாரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ர உம்மிஹி, ஒரு நாள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமையான தாயார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கபரை சியாரத்து செய்வதற்காக சென்றார்கள். சியாரத்து செய்தார்கள். ஃபபகா, இன்று அந்த இடத்திலே அழுதார்கள். வ அபுகா மன் ஹவுலஹு, அவர்கள் அழுவதை பார்த்து சூழ இருந்தவர்களும் அழுதார்கள். சொல்லிவிட்டு அந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஃபகால இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிரஹா, உதாரணத்தில் என் தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த ஒரு வார்த்தை பிடிச்சுக்குவார்கள். அல்லாஹ்விடத்திலே என் தாயாருக்காக இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. நான் இன்னும் என் தாயாரை ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன்.
ஃபஅதினலி அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். நீங்க ஹதீஸ் வசூலுவான் கூட வேணா தக்கர் மௌத் என்று ஹதீஸ் முடிகிறது. இங்க ரெண்டு விஷயம். ஒன்று, நான் என் தாயார் ஜியாரத் செய்யும் பொழுது முதலாவது தாயாருக்காக இஸ்திக்பார் செய்ய அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை. இரண்டாவது ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி வழங்கினான். இந்த ஒரு ஹதீஸை புரிந்து கொள்வார்கள். அதிலும் அந்த ஹதீஸினுடைய முந்தைய வாக்கை பிடிப்பார்கள். இந்த வஹாபிகளும் சரி, தப்லீக் ஜமாஅத்தினுடைய தலைவர்களும் சரி. பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு இஸ்திக்பார் செய்ய அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அனுமதி சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய இமாம்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஏன் அல்லாஹ் இஸ்திக்பார் செய்ய அனுமதி வழங்கவில்லை என்றால் அனுமதி அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் ஈமானிலே தான் மரணித்தார்கள் என்பதை பல ஹதீஸ்களும் குர்ஆனும் சொல்கிறது. மாத்திரமல்ல, அவர்கள் அஹ்லுல் ஃபத்ரத்திலே வாழ்ந்தவர்கள், ஃபத்ரத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஃபத்ரத் என்று சொன்னால் அதாவது இடைப்பட்ட காலம், நபிமார்கள் வராத காலம். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இடைப்பட்ட காலத்திலே எந்த நபிமார்களும் வரவில்லை. இந்த ஃபத்ரத்தினுடைய காலம். இந்த ஃபத்ரத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அனைவர்களும் சுவர்க்கவாசிகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ரசூலை நாம் அனுப்பாதவரை நாம் யாரையும் அதாவது செய்ய மாட்டோம். வமா குன்னா முஅஸ்ஸிபீன, நாம் யாரையுமே வேதனை செய்ய மாட்டோம். ஹத்தா நபஅஸ ரசூலா, அந்த சமுதாயத்திற்கு நபிமார்களை நாம் அனுப்பாதவரை, எப்பொழுது நபிமார்கள் அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஏகத்துவத்தை நிராகரிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு அதாப் என்பது உண்டு. ஃபத்ரத்தினுடைய காலத்திலே எந்த நபிமார்களும் இல்லை. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எந்த நபிமார்களும் இல்லை. எனவே அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் சையதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றவர்கள். எனவே அவர்கள் ஃபத்ரத்திலே வாழ்ந்தவர்கள், சுவர்க்கவாசிகள், ஈமானிலே மரணித்தவர்கள். அவர்களுக்கு இஸ்திக்பார் தேவையில்லை என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை என்று இமாம்கள் சொல்லுவார்கள். சரி, இதில் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வாக்கை முந்தியதை மட்டும் எடுப்பார்கள், பிந்தியதை விட்டு விட்டார்கள். பின்னாடி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன். ஃபஅதினலி, எனக்கு ஜியாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் முஃமின்கள் என்று தான் அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அவன் மரணித்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு சென்றார்கள். வரலாறு நீண்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதம் வலா தகும் வலா கத்ரி. நாயகமே, இது போன்ற முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் தொழுகை வளர்க்க கூடாது. அதோடு விடவில்லை, வலா தகும் வலா கத்ரி, அவர்களுடைய கபரிலே கூட நீங்கள் நிற்க கூடாது. முனாஃபிக்குடைய கபரிலே கூட நீங்கள் நிற்க கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. இங்கே இஸ்திக்பார் செய்வதற்கு அனுமதி இல்லை, அனுமதி தேவையில்லை. ஃபத்ரத்திலே காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஈமானிலே மரணித்தவர்கள். எனவே அனுமதி இல்லை. இரண்டாவது, ஜியாரத் செய்வதற்கு அனுமதித்தால் இல்லையா? அஸ்ஸூரஹ, நான் ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், ஃபஅதினலி, எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் சத்திய தீனுல் இஸ்லாத்திலே தான் மரணித்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா சஅல்துஹுமா ரப்பி ஃபயு'தியனி ஃபீஹிமா வ இன்னி லகாயிமுன் யௌமஇதின் அல் மகாமல் மஹ்மூத். நான் மகாமல் மஹ்மூதாவிலே இருக்கக்கூடிய நேரம், மா சஅல்துஹுமா ரப்பி ஃபயு'தியனி ஃபீஹிமா, என் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் நான் கேட்பேன், ஷஃபாஅத் செய்வேன். ஃபயு'தியனி ஃபீஹிமா, அல்லாஹ் அவர்கள் இருவருடைய விஷயத்திலும் நான் என்ன கேட்கிறேனோ அதை தருவான் என்கூடிய செய்தி முத்ததர்களே எழுதுகிறார்கள். மகாமல் மஹ்மூதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கு கூட என் ஷஃபாஅத் உண்டு. ஷஃபாஅத் இருக்கிறது வாஜிப் என்று. ஆனால் சுத்தமான அந்த பாரம்பரியம் மிக்க அந்த புனிதமான நூரை உடலில் சுமந்த அந்த பெற்றோர்கள் சொல்கிறார்கள், மகாமல் மஹ்மூதாவிலே நான் இருக்கும் பொழுது என் பெற்றோர்களுக்காக நான் கேட்பேன், அல்லாஹ் தருவான். அடுத்து ஒரு செய்தி, அல்லாமா இப்னு ஷாஹீன் அன்-நாசிஹ் வல் மன்சூஹ் என்ற கிதாபிலும், அல்லாமா ஹதீப் பக்தாதி அஸ்-சாபிகுல் லாஹிக் என்ற கிதாபிலும் வரக்கூடிய பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள்,
வஸல்லம் அவர்கள் எங்களோடு ஹஜ்ஜத்துல் வதாவிற்கு வந்தார்கள். அந்த இறுதி ஹஜ்ஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாக செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது ஹுஜூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அந்த இடம் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறிவிட்டது. சந்தோஷமாக வந்தார்கள். இதற்கு ஆயிஷா சித்திகா நாயகியார் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாமா இப்னு ஷாஹீன் தன்னுடைய அந்நாசிஹ் வல் மன்சூஹிலும், இந்த ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லக்கூடிய நேரம், இந்த தலைப்புகள் எல்லாம் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். அல்லாமா கதீபு பக்தாதி அஸ்ஸாபிகுல் லாஹிக் என்ற கிதாபிலும் சொல்லக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே செல்லக்கூடிய அந்த நேரம் ஒரு இடம் ஹுஜூம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து அப்படியே முகமெல்லாம் மாறுகிறது. அவர்களுடைய முகத்தில் கவலையினுடைய வெளிப்பாடு தெரிகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா நீங்க அப்படி நின்று கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் அப்படியே நில்லுங்கள் என்று சொன்னவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கியவர்களாக அப்படியே சற்று தூரம் நடந்து செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்று ரொம்ப நேரம் ஆகிறது, வருவார்கள் என்று அப்படியே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா நாயகியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் வரும் வரை இங்கேயே நில்லுங்கள், எங்கும் செல்லாதீர்கள். எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ரொம்ப நேரம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். முகமெல்லாம் அப்படி மலர்ந்து போய் இருக்கிறது. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு பிரகாசம். ஆயிஷா நாயகி அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், நாயகமே வரும் பொழுது முகம் மலர்ந்து கொண்டிருந்தது, இந்த இடம் வந்த பொழுது உங்களுடைய முகத்திலே ஒரு விதமான கவலையினுடைய ரேகைகள் தென்பட்டது, எங்களை இங்கே எதிர்பார்க்க வைத்துவிட்டு நீங்கள் எங்கோ சென்றீர்கள். வரலாறு நீண்டது, நான் சுருக்கிக் கொள்கிறேன். சென்றவர்கள் திரும்ப வரும் பொழுது முகம் மலர்ந்தவர்களாக வருகிறீர்கள், என்ன நடந்தது? சொன்னார்கள், ஆயிஷா ஆயிஷா என்னுடைய அருமையான தாயார் ஆமினாவினுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக நான் சென்றேன். சென்றுவிட்டு அங்கு ஒரு செய்தி சொல்கிறார்கள், ஃபஸஅல்துல்லாஹ அன் யுஹ்யிஹா, அல்லாஹ்விடத்திலே என் அருமையான தாயாரை ஹயாத்தாக்கி தரும்படி நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை மௌத்தாக்களை ஹயாத்தாக்குவது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உஹ்யில் மௌத்தா என்கிறார்கள், மௌத்தாக்களை நான் உயிர்ப்பிப்பேன் என்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் மீராத் கேட்க முடியும், அல்லாஹ்வுக்கு அனுமதி கேட்கிறார்கள் என்றாலும் ஃபஸஅல்துல்லாஹ அன் யுஹ்யிஹா, இறைவா என் தாயாரை நீ ஹயாத்தாக்கி தருவாயாக. ஃபஅஹ்யாஹா, அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொடுத்தான். ஃபஆமனத் பி, என்னை கொண்டு ஈமான் கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மீட்டிக் கொண்டான். இதை பார்த்து நாம் நல்ல கவனிக்க வேண்டும். அவர்களை கொண்டு ஈமான் என்னை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டார்கள், அப்படி ஈமானிலே இல்லையோ என்ற ஒரு சிந்தனை வரும். நான் அதற்கு பின்னால் வருகிறேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தாயை ஜியாரத் செய்வதற்காக சென்று அவர்களை உயிராக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், அல்லாஹ் உயிராக்கினான். அவர்கள் ஹயாத்தாகி என்னை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ஃபரத்தஹல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் மீண்டும் அவர்களை வஃபாத்தாக்கி விட்டான். எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அந்நாசிஹ் வல் மன்சூஹிலும் அஸ்ஸாபிகுல் லாஹிகிலும் எழுதுகிறார்கள். அடுத்து அதே ஆயிஷா நாயகியினுடைய இன்னொரு அறிவிப்பை கஷ்ஃபுல் ஹஃபா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள். சஅல ரஜுலஹு சஅல ரப்பஹு அன் யுஹ்ய அபவைஹி, இந்திய ஹதீஸிலே என் தாயை ஹயாத்தாக்கும்படி நான் கேட்டேன். இந்த அறிவிப்பை கஷ்ஃபுல் ஹஃபாவில் எழுதுகிறார்கள், அன் யுஹ்ய அபவைஹி, என்னுடைய தாயையும் தந்தையையும் நீ ஹயாத்தாக்கித்தா என்று நான் கேட்டேன். ஃபஅஹ்யாஹுமா, அல்லாஹ் இருவர்களையும் ஹயாத்தாக்கினான். என்னுடைய தாயார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் ஹயாத்தாக்கினான், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹயாத்தாக்கினான். ثم آمنا به ثم أماتهما, இருவர்களும் என்னை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ثم أماتهما, இருவர்களும் அதற்கு பிறகு வஃபாத்தாகினார்கள். இந்த செய்தி ஆயிஷா நாயகியுடைய இன்னொரு அறிவிப்பிலே கஷ்ஃபுல் ஹஃபாவிலே எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப இங்கே ஒரு நம் சிந்தனை வரும். அப்போ ஹயாத்தாக்கி ஈமான் கொண்டு மீண்டும் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே ஈமான் இல்லாமல் மரணித்தார்களோ என்ற ஒரு சிந்தனை வரும். ஆனால் பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பரிசுத்தமான உம்மத்தே முஹம்மதியாவிலே இருந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. காரணம் அல்லாஹ் சொல்வான், குந்தும் கைர உம்மத்தின் உஹஜ்ஜத் லின்னாஸ்,
நீங்கள் தான் உம்மத்துகளில் எல்லாம் சிறந்த உம்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உம்மத்தை முஹம்மதியாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஏகத்துவத்தை நபுவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே, நபியாக வருவதற்கு முன்பாகவே அல்ல, அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், குந்து நபிய ஆதம் பைனல் மாஹி முத்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட நேரத்தில், அதாவது மண் தனியாக இருக்கிறது, தண்ணீர் தனியாக இருக்கிறது, இரண்டும் கலக்கப்படவில்லை. இரண்டும் கடக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு உருவமாக ஆக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹை வெளிப்படுத்தி அதன் மூலமாக மனிதர் சஞ்சாரம் படைக்கப்பட்டது என்று வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குந்து நபிய ஆதம பைனல் மாஹி வத்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும், தண்ணீர் தனியாக இருக்கிறது, மண் தனியாக இருக்கிறது, அப்பொழுதே நான் நபியாக இருந்தேன் என்கிறார்கள். நபியாக வெளிப்படுத்தியது தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தியதுதான் தன்னுடைய 40வது வயது. உண்மையான பெருமக்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வார்த்தைகள் அல்லாமா கஷ்புல் சஃபாவிலே செல்லக்கூடிய செய்திக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள், குன்தும் கைர உம்மத்தின் உச்சரிஜத் லின்னாஸ், உங்களுடைய பரிசுத்தமான அந்த உம்மத்திலே அவர்கள் இருந்த பாக்கியம் பெற வேண்டும். அவர்கள் நுபுவத்தை வெளிப்படுத்துவதற்கு வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுக்கு உம்மத்தே முஹம்மதியாவிலே இருந்த அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவர்கள் இருவர்களையும் ஹயாத்தாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு உம்மத்தே முஹம்மதியாவிலே இருந்தார்கள். திரும்ப அல்லாஹ் வஃபாத்தாக்கினார் என்று கஷ்புல் சஃபாவிலே இந்த செய்தியை எழுதி காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக தரப்பட்ட நேரம் நிறைவுக்கு வருகிறது. நான் இந்த செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தாயும் சரி, தந்தையும் சரி, ஏகத்துவ நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். சிலை வணக்கங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களுடைய சகவாசத்தை விட்டும் தூரமாக இருந்தார்கள். சத்திய தீனுல் இஸ்லாத்திலேயே மறைத்தார்கள் என்பதை இது போன்ற ஹதீசுகள், இது போன்ற வரலாற்று செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இவர்களுடைய விஷயத்திலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாம் உமர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநேசராக, மிகப்பெரிய முஜத்திதாக இருந்தவர்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய அரசாங்கத்திலே ஊழியராக வேலை பார்ப்பதற்கு. அப்படி வரும் பொழுது அவரை பற்றி விசாரிக்கிறார்கள். அவருடைய தந்தையார் காஃபிராக இருக்கிறார். ஒரு முஸ்லிமான மனிதர் உமர் இப்னு அப்துல் அஜீஸினுடைய அரசவைக்கு வேலைக்காக ஊழியத்திற்காக வருகிறார். வந்தவருடைய தந்தை காஃபிர். அப்ப அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சொன்னார்களா, இந்த மனிதரை நாம் வேலைக்கு சேர்க்கலாம், ஆனால் இவருடைய தந்தை காஃபிராக இருக்கிறாரே. இந்த வார்த்தை அந்த மனிதருக்கு விளங்குகிறது. ஏறாமல் அப்துல் அஜீஸ் வருகிறார்கள். அந்த மனிதர் சொன்னார், என் தந்தை காஃபிராக இருந்தால் என்ன செய்ய மாட்டீங்களா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை காஃபிர் இல்லையா? அப்படி வார்த்தை சொல்லிவிட்டார். சரி, நான் அப்துல் அஜீஸுடைய முறையெல்லாம் மாறிவிட்டது. மிக கடுமையாக கோபப்பட்டார்கள். என்ன வார்த்தை? யாருடைய விஷயத்தை ஒரு வார்த்தை சொல்கிறார்? உன் நாக்கை நான் அறுப்பேன், இல்லை உன் தலையை நான் துண்டிப்பேன் என்று தலை துண்டிக்கப்பட்டது. யாருடைய விஷயத்தில் என்ன வார்த்தை சொல்கிறார்? அதை பேசுவதற்கு கருதே இல்லை நமக்கு. அவர்கள் பத்திரத்திலே காலத்திலே வாழ்ந்தவர்கள், சத்திய தீனுல் இஸ்லாத்திலே தான் மரணித்தார்கள். பத்திரத்திலே காலத்திலே வாழ்ந்தவர்கள் அனைவரும் சுவர்க்கவாசிகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாயும் தந்தையும் பரிசுத்தமானவர்கள், சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதற்காக கிட்டத்தட்ட 46 கிதாபுகள் இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தவரை 46 கிதாபுகள். அதிலே நீண்ட செய்திகளை, நிறைய செய்திகளை வரலாற்று குறிப்புகளோடு ஆதாரங்களோடு எடுத்து வைக்கிறார்கள். எனவே நம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய உறுதியான நம்பிக்கை, அகீதா, அசைக்க முடியாத சித்தாந்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான பெற்றோர்கள் அனைவர்களும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரை தாயும் சரி தந்தையும் சரி சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. உண்மையான ஏகத்துவ கோட்பாட்டிலே, நிலைப்பாட்டிலே கடைசி வரை இருந்து மரணித்தவர்கள். அதுதான் சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா என்பதை நாம் உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான பாரம்பரியமிக்க அந்த பெற்றோருடைய வரக்கத்தினாலும், இன்னும் அவர்களுடைய புனிதமான அஹ்லுல் பைத்துடைய வரக்கத்தினாலும் அல்லாஹ் நம்முடைய எல்லா ஆஜாக்களையும் கபூல் செய்து கொள்வானாக. உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து நாட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த
கலிமாவை முடிந்தவர்களாக கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை ஹுஸ்னுல் ஃபாத்திமா என்ற அழகிய முடிவை அல்லாஹ் நமக்கும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நாளை கியாமத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் தந்தல்வானாக என்ற துஆவோடு வாய்ப்பு வழங்கிய இந்த ஹுசைனியா மஜ்லிஸ் நிர்வாகத்தினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான பெற்றோர்கள் குறித்த தலைப்பு நான் இதுவரை பேசியதில்லை, இப்பொழுதுதான் முதலாவதாக பேசுகிறேன். இந்த தலைப்பை தந்து அதற்காக குறிப்புகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக நெஞ்சார்ந்த நன்றியை உண்டாக்கிக் கொண்டு உங்கள் அனைவரின் துஆவையும் ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில்-முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا ووفقنا يا كريم يا رحيم يا الله. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء بملكه، والحمد لله الذي استسلم كل شيء بقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته وتمام ملكه. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا يحمد وينبغي له في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. الحمد لله الذي لا ينسي من ذكره ولا يرشد من دعاه، والحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين بركة خير الأنبياء والمرسلين وأفضل الخلائق كلهم أجمعين، وشفيع المذنبين سيدنا محمد رسول الله صادق الوعد الأمين صلوات الله تعالى وسلامه عليه وآله وأصحابه وأمته أجمعين بعدد أنفاس خلائق كلهم أجمعين في كل وقت وحين في الدنيا ويوم الدين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم كان ما كان به يكون ما يكون، وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. وارفع للوالدين المصطفين الجدتين الصديقين الشهيدين شريفين الشفيعين حديثين نسيرين رعوفين رحيمين كتبين قولين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدنا آمنة رضي الله تعالى عنها وعاتيهما من الرضوان حتى تبلغهما وتجزيهما اللهم افضل ما جازيت به ابواهما، اللهم لكما جزاء بقدر عظمة ذلك جميع المسلمين، وارحم والدينا معهم يا ارحم الراحمين، واصلح ازواجنا واولادنا واحبابنا في الدنيا ويوم الدين، عدد ما علمت وزدت ما علمت ومن ما علمت يا رب العالمين. اللهم صل على رسولك الكريم سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم هادي الحسنين والسيدين والله اليمين والنور النورين، وعلى آله وصحبه وسلم عدد ما في الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الحبيب وعلى آله وصحبه وسلم صلاة تجرينا فيها وتوافي تطول وفي المرتضى والجد الحسنين ومهبة اللمين والزوج خديجة رضوان الله تعالى عليهم أجمعين عدد ما في علم الله ودوام ملك الله. اللهم بحرمة الحسن وأخيه وجده وأبيه وأمه وبنيه
نجنا من الغم الذي نحن فيه يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام. نسألك أن تحيي قلوبنا بنور معرفتك يا الله يا الله يا الله يا أرحم الراحمين. اللهم أهلك الظالمين بالظالمين وأخرجنا من بين السالمين. اللهم إلا عدد الكافرين والمشركين والمنافقين في وزن ومحدة وسائر بلاد المسلمين. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا. اللهم استرنا سترك الجميل. اللهم استرنا سترك الجميل. اللهم استرنا سترك الجميل. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا أرحم الراحمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا أرحم الراحمين. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا أرحم الراحمين. جزا الله نبينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وأصحابه وسلم بما هو في الله ودوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضلك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله